டெல்லியில் செங்கோட்டை அருகே நடத்தப்பட்டது தீவிரவாத தாக்குதல் என மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 10 நடந்தது மிக கொடூரமான தீவிரவாத தாக்குதல் என்று சம்பவம் நடந்து 48 மணி நேரத்திற்கு பின் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தோருக்கு அமைச்சரவை கூட்டத்தில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கொடூரமான மற்றும் கோழைத்தனமான செயலுக்கு மத்திய அமைச்சரவை கண்டனம் தெரிவித்துள்ளது. மிக விரைவில் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். குற்றவாளிகளுக்கு ஒத்துழைத்தவர்கள், ஆதரவு அளித்தவர்களையும் அடையாளம் கண்டு தாமதமின்றி தண்டனை பெற்றுத் தரப்படும் என்றும் மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு சென்று பிரதமர் மோடி சந்தித்து நலம் விசாரித்தார். மருத்துவர்களிடமும் சிகிச்சை முன்னேற்றம் குறித்தும் கேட்டறிந்தார். டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வெடித்து சிதறிய போது சிசிடிவி கேமராக்கள் அனைத்தும் உடனே செயலிழந்தன. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை விசாரிக்க 10 உயர் அதிகாரிகள் கொண்ட புலனாய்வு குழுவை NIA அமைத்துள்ளது. ஒரு IG, 2 DIG உள்ளிட்டோர் குழுவில் இடம்பெற்றுள்ள நிலையில் விரிவான விசாரணை நடத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்-ஃபாலா பல்கலைக்கழகத்தில் NIA குழு விசாரணை நடத்தி வருகிறது. டெல்லி சம்பவத்தின் தொடர்ச்சியாக SPக்கள் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு தீவிரம் காட்டியுள்ளது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் சிவப்பு நிற கார் ஹரியானாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பண்ணை ஒன்றில் இருந்து மீட்கப்பட்ட நிலையில் தடயங்களை சேகரித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். டெல்லி சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் கடுமையான வலி மற்றும் வேதனையை அனுபவித்திருக்கின்றனர். நுரையீரல், குடல் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் சிதைந்துள்ளதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி சம்பவம் தொடர்பாக ஹைதராபாத்தைச் சேர்ந்த டாக்டர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான டாக்டர் மொய்தீன் பயோவார் நடத்த தயார் செய்யப்பட்டு வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தேச விரோத செயலில் ஈடுபட்டதால் காஷ்மீர் SMHS மருத்துவமனையிலிருந்து 2023 பணி நீக்கம் செய்யப்பட்ட மருத்துவர் நிசார் தலைமறைவு. டெல்லி கார் குண்டுவெடிப்பு குற்றவாளி என சந்தேகிக்கப்படும் ஒமருடன் தொடர்புள்ளதாக கூறப்படும் நிலையில் தலைமறைவானதால் போலீசார் தேடி வருகின்றனர். டெல்லி கார் குண்டுவெடிப்பு தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் டாக்டர் ஒமர் தாக்குதலுக்கு முன்பாக மசூதி ஒன்றில் தங்கியிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சம்பவம் நடந்த 10ஆம் தேதி மதியம் 3:19 மணிக்கு காரை அவர் பார்க் செய்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தீவிர குற்ற வழக்குகளில் கைதாகும் பிரதமர், முதல்வர்களை பதவி நீக்கம் செய்யும் மசோதாவை ஆய்வு செய்யும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவராக பாஜக MP அபராஜிதா சாரங்கி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவில் போதிய திறமைசாலிகள் இல்லை என அதிபர் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளார். சில துறைகளில் பணியாற்ற வெளிநாடுகளில் இருந்து திறமையானவர்களை அழைத்து வர வேண்டியுள்ளதாக தனியார் நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார். ராஜபாளையம் அருகே கோவில் காவலாளிகள் 2 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒருவரை போலீசார் சுட்டுப் பிடித்துள்ளனர். போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற போது சுட்டுப் பிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜபாளையம் அருகே கோவில் காவலாளிகள் கொலை செய்யப்பட்ட சம்பவம். கைதான நாகராஜ் நேற்று சம்பவ இடத்தில் பொதுமக்களுடன் கூட்டமாக நின்று வேடிக்கை பார்த்த காட்சி வெளியாகியுள்ளது.
ஆண்டு கிண்டி ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய ரவுடி கருக்கா வினோதிற்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. பூந்தமல்லி NIA சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்காக 78% திருத்த படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. 5 கோடி கணக்கெடுப்பு படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தாவேகாவை விமர்சிப்பதே சிலரின் குறிக்கோளாக உள்ளதாக தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். 2026 தேர்தலில் அவதூறு மன்னர்களை உணரச் செய்வோம் எனவும் திமுகவை விஜய் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். தேர்தல் ஆணையம் தமக்கு தான் மாம்பழம் சின்னம் கொடுத்துள்ளதாக பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். மாம்பழம் சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்திற்கு ராமதாஸ் கடிதம் எழுதியிருந்த நிலையில் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என கூறினார். மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை பற்றி தவறான தகவல்களை பரப்பி வருவதாக ஜாய் கிறிஸ்டில்டா குற்றம் சாட்டியுள்ளார். வெறுமனே அறிக்கை மட்டும் கொடுத்தால் போதாது, தைரியம் இருந்தால் DNA டெஸ்ட் எடுக்க வருமாறு சவால் விடுத்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது. 1 சவரன் தங்கம் 92,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கொடைக்கானலில் பிரபலமான சுற்றுலா தலமான குணா குகைக்கு கேரள சுற்றுலா பயணிகளின் வருகை கடந்த ஓராண்டாக அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக குணா குகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை வார நாட்களிலும் அதிகரித்துள்ளது. அதேபோல் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்து மகிழ்ந்து வருகின்றனர். மகாராஷ்டிரா மாநிலம் கோல்ஹாப்பூரில் உள்ள நாகலா பார்க் பகுதியில் குடியிருப்புக்குள் நுழைந்தது சிறுத்தை. சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் சிறுத்தை தாக்கியதால் தலை தெறிக்க ஓடினர். 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சிறுத்தை பிடிப்பட்ட நிலையில் காவலர், வனத்துறை அதிகாரி உட்பட 3 பேருக்கு காயம் ஏற்பட்டது. பழம்பெரும் பாலிவுட் நடிகர் தர்மேந்திரா மும்பை மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினார். வீட்டிலேயே அவருக்கு சிகிச்சை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல பாலிவுட் நடிகர் கோவிந்தா வீட்டில் திடீரென மயங்கி விழுந்ததை தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ள கோவிந்தாவிற்கு டாக்டர்கள் பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொண்டுள்ளனர். பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை பகுதியில் பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தமான வாகனங்களை இஸ்ரேலியர்கள் சிலர் தாக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. மாஸ்க் அணிந்து கொண்டு வாகனங்களை தீ வைத்து எரித்ததில் 4 பாலஸ்தீனியர்கள் படுகாயமடைந்தனர். தைவானில் பங்வோங் புயலால் பல்வேறு நகரங்கள் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். துருக்கி ராணுவ விமானம் ஜார்ஜியா எல்லையில் விழுந்து விபத்திற்குள்ளானது. விமானத்தில் பயணித்த 20 வீரர்களும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சீனாவுக்கு 4 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஸ்பெயின் மன்னர் 4ஆம் பிலிப் ராணி லெத்திஷாவுக்கு பெல்ஜியம் பிரம்மாண்ட ராணுவ வரவேற்பு அளிக்கப்பட்டது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் தனது மனைவி பெங் லியுவானுடன் வரவேற்று குடும்பத்துடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். ஐசிசி ஒருநாள் பேட்டர்களுக்கான பேட்டர்கள் தரவரிசை பட்டியலில் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா முதலிடத்தில் நீடிக்கிறார். கேப்டன் சுப்மன் 4வது இடத்திலும் விராட் கோலி 5வது இடத்திலும் உள்ளனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான போஸ்வானா நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சுதந்திரம் பெற்றதில் இருந்து கடின உழைப்பு மற்றும் தொலைநோக்கு பார்வை கொண்ட மக்கள் மற்றும் தலைவர்களால் அமைதியான ஸ்திரத்தன்மை கொண்ட போஸ்வானா நாட்டை உருவாக்கியுள்ளதாக திரௌபதி முர்மு பாராட்டியுள்ளார். ஏற்றுமதியாளர்களுக்கு 100% கடன் உத்தரவாதம் வழங்கும் வகையில் கடன் உத்தரவாத திட்டத்தை அறிமுகப்படுத்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. MSMEs உட்பட தகுதியுள்ள ஏற்றுமதியாளர்களுக்கு 20,000 கோடி ரூபாய் வரை கடன் வசதிகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் 1-to-1 மூலம் 3 சட்டமன்ற தொகுதி திமுக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். புதுக்கோட்டை, வேதாரண்யம், பல்லாவரம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளிடம் தொகுதி நிலவரம், வெற்றி வாய்ப்பு, தேர்தல் பணி உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்தார். தனது சமத்துவ நடைப்பயணத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரை சந்தித்த பிறகு பேசிய அவர் 2026 ஜனவரி 2ஆம் தேதி திருச்சியில் பயணத்தை தொடங்க உள்ளதாகவும் ஒவ்வொரு கிராமமாக சென்று மக்களை சந்தித்து திமுக கூட்டணிக்கு ஆதரவு திரட்ட உள்ளதாகவும் தெரிவித்தார். பாஜக திமுகவை தவிர வேறு எந்த கட்சி வந்தாலும் அரவணைப்போம் என்று தாவேகா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தாவேகா தலைமையை ஏற்று வரக்கூடிய கட்சிகளுடன் கூட்டணி என்றும் கூட்டணி குறித்த முடிவை விஜய் எடுப்பார் என்றும் தந்தி டிவிக்கு பிரத்யேகமாக கூறியுள்ளார். தாவேகா தலைவர் விஜயின் சுற்றுப்பயண அறிவிப்பு விரைவில் வெளிவரும். தாவேகா தலைவர் விஜய்க்கு மக்களுடன் இருக்க வேண்டும் என்ற மன உறுதி அதிகரித்துள்ளதாக தாவேகா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சாத்தான்குளம் தந்தை மகன் இரட்டை கொலை வழக்கின் விசாரணைக்கு சிபிஐ மேலும் 6 மாதம் அவகாசம் கேட்டுள்ளது. குறுக்கு விசாரணை செய்ய தாமதம் ஏற்படுவதாக விளக்கம் அளித்துள்ளது. ஏன் முதலிலே கூட்டு சதி பிரிவையும் சேர்க்க கோரி வலியுறுத்தவில்லை என்று சிபிஐக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. யுக்ரைனில் ஊழல் புகார் எதிரொலியாக எரிசக்தித்துறை அமைச்சர் மற்றும் நீதித்துறை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். வெளிப்படையான விசாரணைக்கு அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் உறுதியளித்துள்ளார். யுக்ரைன் எரிசக்தி துறையில் நடந்த ஊழல் தொடர்பாக விசாரணை நடக்கும் நிலையில் அமைச்சர் ஸ்வெட்லானா ரென்ட்சோவ் ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். தாம் எந்தவித ஊழலிலும் ஈடுபடவில்லை என்றும் சமூக வலைதளம் மூலமாக விளக்கம் தெரிவித்துள்ளார். மலேசியாவின் லங்காவி தீவில் ரோஹிங்கியா அகதிகள் படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 29ஆக அதிகரித்துள்ளது. இதுவரை 13 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தென் அமெரிக்க நாடான பெருவின் அரேக்யூபா பகுதியில் பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. 37 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 26 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நடிகர் ரவி மோகன் தயாரித்து நடிக்கும் படத்திற்கு ப்ரோ கோட் என்ற பெயர் வைக்க விதிக்கப்பட்ட இடைக்கால தடை. ப்ரோ கோட் பெயரில் மதுபானம் இருப்பதால் இடைக்கால தடையை நிறுத்தி வைக்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது.